அன்பான சகோதர சகோதரிகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் இரவு நேர வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இரவு நேரத்தில் நாம் தியானிக்கப் போகிற தேவனுடைய வார்த்தை யோவான் 9ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். ஒருவன் தேவ பக்தியுள்ளவனாய் இருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார். இந்த வசனம் நம்முடைய இரவு நேர வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியமான ஒரு உண்மையை சொல்கிறது. தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறார். ஆனால் இந்த வசனம் தேவன் யாருடைய ஜெபத்தை கேட்கிறார் என்பதையும் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. தேவ பக்தியுடன் வாழ்கிறவன், தேவனுக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறவன், தேவனை தேடுகிறவன், அவனுடைய ஜெபத்தை தேவன் கேட்கிறார். அன்பானவர்களே, இன்று இரவு நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? உங்கள் மனதில் ஏதாவது பாரம் இருக்கிறதா? யாரிடமும் சொல்ல முடியாத ஒரு கவலை இருக்கிறதா? உங்கள் குடும்பத்தை பற்றி கவலைப்படுகிறீர்களா? உங்கள் எதிர்காலத்தை பற்றி பயப்படுகிறீர்களா? உங்கள் வாழ்க்கையில் ஒரு காரியம் எப்போது நடக்கும் என்று காத்து கொண்டிருக்கிறீர்களா? நீங்கள் பல நாட்களாக ஜெபித்தும் பதில் கிடைக்கவில்லை என்று நினைக்கிறீர்களா? அப்படியானால் இந்த இரவு தேவன் உங்களிடம் சொல்லும் ஒரு வார்த்தை, நான் உன் ஜெபத்தை கேட்கிறேன். மனிதர்கள் நம்முடைய வார்த்தைகளை கேட்காமல் இருக்கலாம். சில நேரங்களில் நம்முடைய கண்ணீரை கூட யாரும் பார்க்காமல் இருக்கலாம். நாம் சொல்லும் வேதனையை யாரும் புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். ஆனால் தேவன் நம்முடைய ஒவ்வொரு கண்ணீரையும் பார்க்கிறார். நாம் பேசுவதற்கு முன்பே நம்முடைய இருதயத்தை அறிந்திருக்கிறார். நாம் சொல்ல முடியாத வார்த்தைகளையும் அவர் அறிந்திருக்கிறார். அதனால்தான் இன்று இரவு நாம் நம்பிக்கையுடன் தேவனிடம் வர வேண்டும். தேவனே, நீர் என் ஜெபத்தை கேட்கிறீர் என்ற நம்பிக்கை நமக்குள் இருக்க வேண்டும். ஆனால் இந்த வசனம் இன்னொரு முக்கியமான காரியத்தையும் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஒருவன் தேவ பக்தியுள்ளவனாய் இருந்து, தேவ பக்தி என்பது ஞாயிற்றுக்கிழமை மட்டும் தேவனை தேடுவது அல்ல. தேவ பக்தி என்பது சபையில் மட்டும் நல்லவராக இருப்பது அல்ல. தேவ பக்தி என்பது மற்றவர்கள் பார்க்கும்போது மட்டும் ஜெபிப்பது அல்ல. நாம் யாரும் பார்க்காத நேரத்திலும் தேவனை மதித்து வாழ்வதுதான் தேவ பக்தி. இரவில் தனிமையாக இருக்கும்போது நாம் என்ன செய்கிறோம்? நம்முடைய எண்ணங்கள் எப்படி இருக்கின்றன? நம்முடைய வார்த்தைகள் எப்படி இருக்கின்றன? நம்முடைய வாழ்க்கை தேவனுக்கு பிரியமாக இருக்கிறதா? இந்த கேள்விகளை இன்று இரவு நாம் ஒவ்வொருவரும் நம்மிடம் கேட்டுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் தேவன் நம்முடைய வெளிப்புறத்தை மட்டும் பார்க்கிறவர் அல்ல, அவர் நம்முடைய இருதயத்தை பார்க்கிறவர். அடுத்ததாக இந்த வசனம் சொல்லுகிறது, அவருக்கு சித்தமானதை செய்தால். அன்பானவர்களே, தேவனிடம் நாம் கேட்பதை மட்டும் முக்கியமாக நினைக்காமல், தேவன் நம்மிடம் எதிர்பார்ப்பதையும் முக்கியமாக நினைக்க வேண்டும். பல நேரங்களில் நம்முடைய ஜெபம் இப்படித்தான் இருக்கும். தேவனே, எனக்கு இதை கொடுங்கள். தேவனே, இந்த பிரச்சனையை மாற்றுங்கள். தேவனே, இந்த கதவை திறந்தருளும். தேவனே, எனக்கு வெற்றியை கொடுங்கள். இவையெல்லாம் நாம் கேட்கலாம். ஆனால் அதோடு சேர்த்து, தேவனே, உமக்கு சித்தமானபடி என்னை நடத்தும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும். நம்முடைய விருப்பம் நிறைவேறுவது மட்டும் ஆசீர்வாதம் அல்ல. தேவனுடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறுவதுதான் மிகப்பெரிய ஆசீர்வாதம். சில நேரங்களில் நாம் கேட்ட கதவை தேவன் திறக்காமல் இருக்கலாம். அதனால் தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்கவில்லை என்று அர்த்தமல்ல. சில நேரங்களில் தேவன் இல்லை என்று பதில் சொல்லலாம். சில நேரங்களில் காத்திரு என்று சொல்லலாம். சில நேரங்களில் நாம் எதிர்பார்க்காத ஒரு வழியை
திறக்கலாம். ஆனால் தேவன் எப்படி பதில் கொடுத்தாலும் அவர் நம்மை விட்டு விலகுவதில்லை. தேவனுடைய மௌனமும் கூட தேவனுடைய செயலின் ஒரு பகுதியாக இருக்கலாம். ஆகையால் இன்று இரவு பதில் தாமதமாகிறது என்பதற்காக ஜெபத்தை விட்டுவிடாதீர்கள். காத்திருப்பது வீணானது என்று நினைக்காதீர்கள். தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் வேலை செய்து கொண்டிருக்கிறார். நீங்கள் பார்க்க முடியாத இடத்திலும் அவர் செயல்படுகிறார். நீங்கள் புரிந்து கொள்ள முடியாத சூழ்நிலையிலும் அவர் ஒரு வழியை உருவாக்கி கொண்டிருக்கிறார். அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று இரவு நீங்கள் தூங்குவதற்கு முன்பு ஒரு காரியத்தை செய்யுங்கள். உங்கள் எல்லா பாரங்களையும் தேவனிடம் கொடுத்து விடுங்கள். உங்கள் குடும்பத்தை அவருடைய கரங்களில் ஒப்படையுங்கள். உங்கள் எதிர்காலத்தை அவருடைய கரங்களில் ஒப்படையுங்கள். உங்கள் பயங்களை அவரிடம் சொல்லுங்கள். உங்கள் கண்ணீரை அவரிடம் சொல்லுங்கள். உங்கள் தோல்விகளை அவரிடம் சொல்லுங்கள். உங்கள் ஆசைகளையும் அவரிடம் சொல்லுங்கள். ஆனால் கடைசியில் இப்படி சொல்லுங்கள்: தேவனே, நான் விரும்புகிறதை மட்டும் அல்ல, உமக்கு சித்தமானதை செய்ய எனக்கு உதவி செய்யும். இந்த ஜெபம் உங்கள் வாழ்க்கையை மாற்றும். ஏனென்றால் நாம் தேவனுடைய சித்தத்தை தேட ஆரம்பிக்கும் போது நம்முடைய இருதயம் மாற ஆரம்பிக்கிறது. நம்முடைய பயம் குறைகிறது. நம்முடைய நம்பிக்கை அதிகரிக்கிறது. நம்முடைய மனதில் சமாதானம் வருகிறது. அன்பானவர்களே, இந்த இரவு நீங்கள் தனியாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் உண்மையில் தனியாக இல்லை. உங்களோடு தேவன் இருக்கிறார். உங்கள் கண்ணீரை அவர் பார்க்கிறார். உங்கள் ஜெபத்தை அவர் கேட்கிறார். உங்கள் இருதயத்தை அவர் அறிந்திருக்கிறார். உங்கள் வாழ்க்கையை அவர் கைவிடவில்லை. ஆகையால் இந்த இரவை பயத்தோடு முடிக்காதீர்கள். நம்பிக்கையோடு முடிப்போம். என் தேவன் என் ஜெபத்தை கேட்கிறார். என் தேவன் என்னை அறிந்திருக்கிறார். என் தேவன் என்னை கைவிட மாட்டார். என் வாழ்க்கையில் அவருடைய சித்தம் நிறைவேறும் என்று விசுவாசத்தோடு சொல்லுங்கள். இப்போது நாம் ஒரு சிறிய ஜெபம் செய்வோம். அன்பான பரலோக தகப்பனே, இந்த இரவு நேரத்தில் உம்முடைய சந்நிதியில் நாங்கள் வருகிறோம். எங்கள் இருதயத்தில் இருக்கும் எல்லா பாரங்களையும் உம்முடைய பாதத்தில் வைக்கிறோம் சுவாமி. எங்கள் குடும்பத்தையும் எங்கள் எதிர்காலத்தையும் எங்கள் தேவைகளையும் உம்முடைய கரங்களில் ஒப்படைக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் ஜெபத்தை கேளும். எங்களுக்கு தேவையான பதிலை உம்முடைய நேரத்தில் தாரும். நாங்கள் விரும்புகிறதை மட்டும் தேடாமல் உமக்கு சித்தமானதை செய்யும் இருதயத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் வாழ்க்கையில் தேவ பக்தியுடன் வாழ உதவி செய்யும். எங்கள் தவறுகளை மன்னியும். எங்கள் பயங்களை நீக்கும். எங்கள் மனதிற்கு சமாதானத்தை தாரும். இந்த இரவு எங்களை பாதுகாத்து அமைதியான தூக்கத்தை தாரும். நாளை புதிய கிருபையுடன் புதிய பலத்தோடும் எழுந்திருக்க உதவி செய்யும். எங்கள் வாழ்க்கை முழுவதும் உமக்கு பிரியமானதாக இருக்கட்டும் சுவாமி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். அன்பானவர்களே, இந்த இரவு ஒரு விஷயத்தை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். தேவனை தேடும் இருதயத்தின் ஜெபத்தை தேவன் கேட்கிறார். ஆகையால் ஜெபிப்பதை நிறுத்தாதீர்கள். நம்பிக்கையை இழக்காதீர்கள். தேவனுடைய சித்தத்தை தேடுங்கள். அவர் சரியான நேரத்தில் சரியான பதிலை தருவார். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இனிய இரவு. தேவனுடைய சமாதானம் உங்கள் வீட்டிலும் உங்கள் இருதயத்திலும் நிறைந்திருக்கட்டும். ஆமென்.